ஏய், நான் காப்பி தானே போட சொன்னேன். இங்கே நான் உட்காந்து என்ன களவாணித்தனம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏஞ்சி போ. மாமா ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. தெரு உங்ககிட்ட அமைதியாக பேசுகிறேன்னு எனக்கு கேன பையன் நினச்சிட்டு இருக்காத. நான் பழைய கதிரா மட்டும் மாறினேன், எல்லாரும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு விடுவேன். ஓ, போய் காப்பியை போடு போ. உன்னைத்தான் சொல்கிறேன், போய் காப்பியை போடு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய் காப்பியை போடுறீ. ஏய், என்ன கதிர் இது? அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பண்ணது பத்தாதா உங்களுக்கு? என்னதான் வேணும் உங்களுக்கு? தருங்க, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள யாராச்சும் வந்தீங்க, நான் அடிச்சு விடுவேன். ஏய், என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ கண்ணைக்கு மதுரை அரிக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஏஞ்சி போய் காப்பியை போடுறீ, படி. உன்னைத்தான் வாயை தொடர்ந்து பேசுறீ. அப்படி பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. பேசுறேன். உனக்கு என்ன, நான் இப்ப பேசணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு நான் பேசுறேன். இரு. என்னது அது? என்னது இது? என்னது? என்னது இது? என்னது இது? என்னது இது? எங்கேருந்து வந்துச்சு? இவ்ளோ காசு எங்கேருந்து வந்துச்சு? என்னடா பண்ற? என்ன பண்ற சொல்றா. இப்பவே சொல்லு. என்ன பண்ற எனக்கு தெரிஞ்சானே இப்பவே சொல்லு. அண்ணன் கிட்ட இருந்து காசு எடுக்கல, அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பைசா எடுக்கல, எதுவுமே இல்ல, கடன் வாங்குறேன் அப்படி சொல்ல போறியா? என்னதான் பண்ற சொல்லு. சொல்லு, எனக்கு தெரியணும், சொல்லு. இங்க யாரு? மறுபடி கடன் வாங்குறேன்னு போய் சொல்லாத. நீ கடன் வாங்கல, கடன் வாங்கிருந்தா இவ்வளவு பைசா வந்திருக்காது. என்னவோ பண்ற அக்கா, இவ என்னவோ பண்றாக்கா. ஜனனி, நீ என்னவோ பண்றா. ஜனனி, என்ன பண்ற சொல்லு. ஏய், அதான் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில சொல்றா. இல்ல, நீ பொத்திட்டு நிக்கிறியா? இது எனக்கும் என் பொண்டாட்டிக்குமான விஷயம். கொஞ்சம் அங்க பேசுற. இந்த பொண்டாட்டி, இந்த புள்ளைக்கு அப்ப, இந்த இதெல்லாம் விடு. இப்ப இந்த வீட்டுக்கு பொதுவா கேக்குறேன், உனக்கு ஏது இந்த காசு? இந்த வீட்டுக்குள்ளார ஏன் இவ்வளவு காசு வந்துச்சு? எவன்டா உன்னை நம்பி இவ்வளவு காசு கொடுத்தான்? எந்த கேன பையன் கொடுத்தான்? மனுஷனாயா நீ எல்லாம்? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வீடே செலவு காசு இல்லாம அலல கலல பாட்டுட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் எங்கடா போச்சு உனக்கு? இப்ப இவன் லட்ச லட்சமா கடன் தரா. எவன் கொடுத்தா காசு? எவன்டா கொடுத்தா உனக்கு காசு? என்ன பண்ற நீ? ஏதோ பெரிய தப்பு பண்ற, எனக்கு நல்லா தெரியுது. பெரிய தப்பு பண்ற. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. கேரியா, கேரியா, கேரு. எனக்கு ரொம்ப பயந்து வருது. கேரு, இந்த காசை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சியா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ற? இந்த புள்ள பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்காயா? நீ ஏதாவது தப்பா பண்ணி ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா இவ வாழ்க்கையே தப்பா போயிடுறியா? இவ்வளவு கண்டியாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாய மூடு. என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா கேனச்சு மாதிரி இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? தப்பு என்னோடதான். நெக்லஸ கொடுத்தப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ரோசப்பட்டு கேள்வி கேட்காம விட்டுட்டேன். அப்பவே சுதாரிச்சு நோண்டி கேள்வி கேட்டு வாயில இருந்து உண்மையை வாங்கிருக்கணும். இவ்வளவு காசை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட முடியாது. ஏது எவ்வளவு பணம்? ஏது எவ்வளவு பணம்? இன்னைக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். யோ சொல்லியா? யோ சொல்லியா? அமைதியா நிக்காத, சொல்லு. ரைட்டு, சரியா? என் பொண்ணுங்கிறல இவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. நான் கடன் தான் வாங்கினேன், நான் தப்பான முறையில சம்பாதிக்கலன்னு சத்தியம் பண்ணு. புள்ள மேல சத்தியம் பண்ணியா? தைரியமா? நான் மனநோயாளியா நீ? பைத்தியமா? பைத்தியம் மென்டல் அடி நீ. எத்த புள்ளையும் கட்டின புருஷனையும்
நம்ப தெரியல நான் அவ்வளவு சந்தேகப்படுறியா நீ இவங்களை வச்சு என்ன சந்தேகப்படுறியா லூசு லூசு நீ அக்கா சொக்கான்னு பின்னாடி தொங்குறல நாளைக்கு உனக்கே வந்து ஆப்பு வைப்பாளுங்க இவளுக்கு வந்து என்ன செஞ்சிருவாளுங்க உனக்கு யோ ஓடி இங்க பாரு பேச்ச மாத்தி விட்டு நீ அப்படியே திருப்பி விட்டுருவே எல்லாத்தையும் எனக்கு தெரியும் இதெல்லாம் இங்க பண்ணாத எனக்கு இப்ப வேண்டிய ஒரே பதில் இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு அத தவிர்த்து ஒத்த வார்த்தை பண்ணி பேசக்கூடாது இதாரு எல்லாரும் முன்னாடி வச்சு இதை பேச முடியாது தெரிஞ்சுக்க அமைதியா இரு ஏன் அப்படி என்ன ரகசிய வாழையை பார்த்து இந்த காசெல்லாம் கொண்டாந்துருக்க நீ எங்க முன்னாடி தான் நீ சொல்லி ஆகணும் இப்ப சொல்லு உனக்கெல்லாம் சொல்லி புரிய வேண்டிய அவசியமே இல்லடா இவன் எப்ப பேசுவான் நம்ம எப்ப மூக்க நுழைக்கலாம்னு காத்துக்கிட்டே இருப்பேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் மண்ணாங்கட்டி மூடுறா பேசுறான் நான் என்ன உன் காசை கள வேண்டேனா ஒத்த காசு சம்பாதிக்க துப்பு இல்லாத பயணி நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கறியா என்ன உன் காசை கள வேண்டேனா உன் காசை கள வேண்டேனா இல்ல உன் காசை நான் எடுத்தேனா வளராம பதில சொல்றேன் எல்லாம் இங்க ஓசியில வாழ்ந்துட்டு கேள்வி கேட்பீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஓ யாருகிட்ட மரியாதை கேட்டுறேன் எல்லாருக்கும் நீ யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் ரசா நீ இந்த பதிலும் சொல்ல வேணாம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு என்ன எழுவோட கொட்டு நான் என் பொண்ணு கிளம்புறோம் வாங்க வாங்க ஆற இழுத்துட்டு போறேன் கைய வச்ச கைய வெட்டிடுவோம் யோ காசு எப்படி வந்து சொல்லிட்டு அப்புறம் வெட்டியா தைரியம் இருந்தா என்னுடையதுதான் அது ஏன் பணம் நான் தான் கொடுத்து வச்சேன் ஓ எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நோட் அடிக்கிறீங்களா ஏன் இம்புட்டு போன உனக்கு நந்தினி தாயா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் வயிறு வாய் வேற நான் என்ன செய்யறேன் காசு எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல யாருங்க எல்லாரும் முடியும் சொல்ல முடியாது வைக்க முடியாதுல அவன மாதிரி பேசாதீங்க மரியாதை கெட்டுரும் யாருங்க இங்க சொல்லித்தான் ஆகணும் எங்க இருந்து வந்துச்சு காசு அந்த காசு ஏன் வீட்டுல கிடக்கு எனக்கு இப்ப தெரிஞ்சாங்கன்னா அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு ஏன் கத்துற என்னுடைய சொத்தை வித்து பணமா மாத்தி வச்சிருக்கேன் எது சொத்தா என்ன சொத்து என்ன வித்தீங்க ஏது உங்களுக்கு ராஜபாளையம் பக்கத்துல என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன்ல அதை வித்துட்டேன் எது என்ன அம்மாக்கு தெரியுமா உங்க அம்மாவுக்கு எதுக்கு தெரியணும் உங்க அம்மாவா காசு கட்டி கரையம் பண்ணி கொடுத்தா என் சம்பாத்தியத்துல நான் வாங்கினேன் நல்ல விலைக்கு கேட்டாங்க கொடுத்துட்டேன் பொய் சொல்றீங்க அந்த இடத்த வித்த காசு தான் இது பொய் சொல்றீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நீங்க வித்த காசு உங்க மாப்பிள்ளை கிட்ட எப்படிங்க வந்துச்சு எப்பா துப்பறிவாளா என்கிட்ட இருந்த காசு தாய்யா நேற்று என் நண்பன் வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது அதான் மாப்பிள்ளை கிட்ட இருந்தா பத்திரமா இருக்குமேனு கொடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ கூட அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன்